ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? அது நான் அப்படி சொல்லல. இப்போ இப்போ இந்த வெயில் வர அதிகமா இருக்கு, அக்னி நட்சத்திரம் வேற. அதான் இந்த டைம்ல நீ எதுக்கு தனியா வெளியில போய்கிட்டு? உனக்கு நான் வெளிய போறது பிரச்சனையா இல்ல தனியா போறது பிரச்சனையா? ரெண்டும் பிரச்சனை தான். ஆனா ஆமா, நீ எதுல போற? கேப் இல்லனா ஆட்டோல தான் போணும். ஆட்டோவா? சத்யா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? இந்த மாதிரி நேரத்துல தான் ஆட்டோல போறியா? அதுவும் அவ்வளவு தூரம்? ஆட்டோல போறதுல என்ன பிரச்சனை? அது ஆட்டோல போனா ஓவரா ஷேக் ஆகும், அது அப்புறம் உடம்பு வலி எல்லாம் வரும். அதுவும் இல்லாம இந்த பாடி எல்லாம் ரொம்ப ஹீட் ஆகும், அதெல்லாம் நல்லது இல்ல. அதான். யாருக்கு? அது ஆட்டோல போறவங்க யாரோ அவங்களுக்கு தான். இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? நானும் வரேன், நம்ம 3 பேரும் கார்ல எம்பசி போலாம். என்ன அப்படி பாக்குற? நான் இப்படி எல்லாம் பேசுறதுனால உன் மேல அக்கறை இருக்குன்னு காட்டிக்கிறேன்லாம் நினைக்காத. நான் ஜெனரலா தான் சொல்றேன். அதுவும் இல்லாம அந்த எம்பசில எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க. நான் வந்து ஒர்க் சீக்கிரமா முடிச்சிரும், அதனால தான் சொல்றேன். வா போலாம், கம் ஆன். அப்புறம் இன்னொரு விஷயம், அப்பா நம்ம 2 பேருக்குள்ளயும் ஏதோ பிரச்சனை இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நமக்கு டிவோர்ஸ் கிடைச்சிட்டா எல்லாருக்கும் உண்மை தெரியதானே போகுது. அது அப்போ, அத அப்புறமா பாத்துக்கலாம். அது வரைக்கும் யாருக்கும் டவுட் வராம பாத்துக்கணும்ல, அதனால தான் சொல்றேன். நானும் கூட வரேன், வா போலாம். வா. உங்க பையன் அபிக்கு மட்டும் கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா இந்நேரம் உங்க கால்ல விழுந்தாவது உங்க பையன் அபிய என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்டிருப்பேன். அபிக்கு கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா நீங்க என் கால்ல விழுந்து கெஞ்சிருக்க தேவையே இல்லை. நீங்க கேட்டிருந்தாலே நான் அபிய கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பேன். அபி மேல இருக்கிற அன்பு பாசத்தினால அவனை தேவிக்கு விட்டு கொடுத்துட்டேன். இந்த காயத்ரி மட்டும் கொஞ்சம் முன்னாடி அபி வாழ்க்கையில வந்திருந்தா. செல்வா, சாப்பிட வரலையா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க உனக்காக டிஃபன் வெயிட்டிங். யார் சமைச்சா? தேவிதான். இது என்ன புதுசா கேக்குற? இல்லங்க, எனக்கு பசிக்கல, வயிறு ஒரு மாதிரியா இருக்கு. செல்வா, உடம்புக்கு எதனா பிரச்சனையா? டாக்டர்கிட்ட போலாமா? நீ செக்கப் போய் ரொம்ப நாளாச்சுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க, இந்த ஹீட் தான் ஒரு மாதிரி ஆள டயர்ட் ஆக்குது. மத்தபடி ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நான் உன் புருஷன் 2-3 நாளா உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஏதோ ஒரு விஷயம் உன் மனசுக்குள்ள போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு. நீ ஒரு மாதிரியா இருக்க. அன்னைக்கு மாங்காய் சாப்பிடுறீங்களான்னு தேவி கேட்டப்போ நீ திட்டினியே, அன்னையில இருந்துதான். அது சும்மா ஒரு டென்ஷன்ல சொன்னதுங்க. நீங்க ஓவரா கற்பனை எல்லாம் பண்ணாதீங்க. ஐ அம் குட். இந்த கத்திரி வெயில் ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுதுங்க. சரியா சாப்பிட முடியல, செரிக்கல, எரிச்சலா இருக்கு. தட்ஸ் ஆல். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கு இதான் உன் பதில்னா ஓகே. அத்தை, வாமா. அத்தை, எல்லாரும் சாப்பிட்டாங்க, நீங்க வாங்க அத்தை, வந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடியாப்பமும் தேங்காய் பாலும் செஞ்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். வயிறு சரியில்லையா? அப்ப நான் பிளாக் காஃபி வச்சு தரட்டுமா, இல்லனா கசாயம் வச்சு தரட்டுமா? எனக்கு ஒண்ணும் வேண்டாம் தேவி. இல்ல, பிளாக் காஃபி குடிங்க, வயிறு சரியாயிடும். இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். செல்வா, பிளாக் காஃபியாவது குடி. இவளை பார்த்தாலே எரிச்சல் அதிகமாகுது. அத இவர் வேற கண்டுபிடிச்சிட்டாரு, அது இன்னும் எரிச்சல் அதிகமாக்குது. அத்தை, பிளாக் காஃபி குடிங்க. நான் தான் வேண்டான்னு சொன்னேன்ல. அது எப்படி அத்தை? காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க, காஃபி குடிங்க அத்தை. அங்க வச்சுட்டு போமா. அத்தை, என் மேல கோவம் எதுவும் இல்லையே?
இல்ல தேவி, ஏன்? அன்னைக்கு நான் உங்க மூடு தெரியாம மாங்காய் சாப்பிடுறீங்களான்னு கேட்டது தப்புதான் அத்தை. அதுக்கு தான் நான் அன்னைக்கே சாரி சொல்லிட்டேனே. அன்னையில இருந்து தான் அத்தை நீங்க என் கூட சரியாவே பேச மாட்டேங்கிறீங்க. என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. நான் சாப்பிட்டனா இல்லையான்னு கூட கேட்க மாட்டேங்கிறீங்க.